சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கு ஏற்ற வார்த்தைகள். ஜனவரி மாதம் 29ஆம் தேதி. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்முடைய அன்பான மற்றும் ஜீவனுள்ள தேவன் விசுவாசத்தின் மூலம் நம்முடைய பெரிய ஆவிக்குரிய சுதந்திரத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள விரும்புகிறார் என்பதை பார்க்கின்றோம். தேவன் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து விடுவித்த போது அவர்களுக்கு செழிப்பான மற்றும் வளமான கானான் தேசத்தை சுதந்திரமாக கொடுக்கும் நோக்கத்தோடு இப்படியாக செய்தார். இதுபோலவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பது மட்டுமல்லாமல் பரலோக சுதந்திரத்தில் நம்முடைய முழு பங்கையும் எடுத்துக்கொள்ள அவர் விரும்புகிறார். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரம் என்று குறிப்பிடுகின்றான். கொலோசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 12வது வசனம். மேலும் எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் பரிசுத்த ஆவியானவர் அந்த சுதந்திரத்தின் ஆச்சாரமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். கானான் தேசம் கிறிஸ்துவில் நம்முடைய ஆவிக்குரிய சுதந்திரத்தின் நிழலாட்டமாகும். அக்காலத்தில் கானான் வளமான நிலமாகவும் நீர்வளமும் சிறந்த கனிகள் மிகுதியாகவும் இருந்தது. கானானில் எல்லாம் மிகுதியாக இருந்தது. கொலோசியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 9 மற்றும் 10வது வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவில் நாம் அனுபவிக்கக்கூடிய தேவனுடைய பரிபூரணத்தை பற்றி இது பேசுகிறது. அந்த பரிபூரணத்தை நாம் விசுவாசத்தினால் பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் நித்திய ஜீவனை பரிசாக பெறுகிறோம். ஆனால் சுதந்திரத்தில் நம்முடைய பங்கு நாளுக்கு நாள் விசுவாசத்தினால் உரிமை கோரப்பட வேண்டும். ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த குழந்தை தானாகவே குடும்ப சொத்தில் தனது பங்கை பெறுகிறது. இதுபோல தேவனுடைய குடும்பத்தில் பிறந்த ஒவ்வொரு விசுவாசியும் பரலோக சுதந்திரத்தின் மீது உரிமை கோர வேண்டும். ஆனால் இவைகள் விசுவாசத்தினால்தான் சுதந்திரிக்க வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ராகாப்பின் சம்பவம் விசுவாசத்தின் மூலம் நமது சுதந்திரத்தை எப்படி பெறுவது என்பதை நமக்கு கற்பிக்கின்றது. ராகாப் ஒரு புறஜாதி வேசியாக இருந்ததால் தேவன் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்க விரும்பிய பெரும் சுதந்திரத்தை பெற உரிமை இல்லாது காணப்பட்டாள். ஆனால் ஆச்சரியப்படும் விதமாக இப்பெண்ணுக்கு இஸ்ரவேலின் பெரிய தேவன் மீது உண்மையான நம்பிக்கை இருந்தது. ராகாப் பேவுக்காரரிடம் உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் என்று சொல்ல முடிந்தது. வசனம் 11. கர்த்தர் ஏற்கனவே அந்த நிலத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்று அவள் விசுவாசித்தாள். தேவனுடைய நியாய தீர்ப்பு எப்படி எரிகோ மீதும் அதன் குடிகள் மீதும் விழும் என்பதை அவள் விசுவாசத்தால் பார்த்தாள். அதனால் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் விடுதலை வேண்டும் என்று கோரினாள். இந்த சுதந்திரத்தில் அவளது பங்கை பற்றி இப்போது அவளுக்கு தெரியாது. தேவன் அவளை பாவ வாழ்க்கையிலிருந்து விடுவித்தது மட்டுமல்லாமல் பரிசுத்தமான மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமுறைக்கு கொண்டு வந்தார். இப்படிதான் அவள் தாவீதின் பெரிய தாயானாள். மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 5வது வசனம். இறுதியில் அதே வரிசையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் பிறந்தார். இவ்வாறு முதலில் ஜீவனுள்ள மற்றும் உண்மையான தேவன் மீது விசுவாசம் வைப்பதன் மூலம் நாம் எவ்வாறு நமது சுதந்திரத்தை அனுபவிக்க முடியும் என்பதை நாம் பார்க்கின்றோம்.